பேசிட்டு இருக்கப்போ சாத்தியாட்ட இருந்து கால் வரவும் இந்த பொண்ணு எடுத்து பேசு பிரபான்னு சொல்லி சொல்றா. அதுக்கு பிரபாவும் காரை ஓரமா நிறுத்தி எனக்கு பிரைவசி வேணும்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கவும் அப்ப வேகமா ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. உடனே இந்த பொண்ணு ஓடி வந்து அழுதுகிட்டே பிரபாவை ஹக் பண்ணிக்கிறா. இப்ப பிரபாவும் ஹக் பண்ணவும் இப்ப இந்த பொண்ணுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா தம்பி கூட ரொம்பவும் சந்தோஷமா இருந்துட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் ஒரு பையனை லவ் பண்றதாகவும் அதை இன்னும் அந்த பையன் கிட்ட சொல்லல, உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன், நீங்க ஓகே சொன்னாதான் நான் அந்த பையனுக்கு ஓகே சொல்வேன்னு சொல்லி சொல்றா. இப்ப அவங்க அம்மா அப்பா கூட அந்த பையனை பார்க்க போறாங்க. ஆனா அந்த பையன் வரவே இல்ல. அவங்க அம்மாவும் சரி பரவாயில்ல விட, அந்த பையன் வரலன்னா என்ன, இந்த காலத்துல பசங்க யாருமே கமிட் ஆகுறதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு அந்த பையன் கால் பண்ணவும் இருங்கம்மா நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்க. அப்ப அங்க வேகமா அந்த ஒரு வண்டி இந்த பொண்ணை இடிச்சு தள்ளிட்டு போயிடுது. அதுல இந்த பொண்ணு இனிமே பொழைக்கவே மாட்டா, பிரெயின் டெட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அவங்களோட உயிர் இந்த மெஷினால தான் ஓடிட்டு இருக்குது, என்ன பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பொண்ணோட தம்பி கிட்ட போயிட்டு இப்ப நீ சொல்ற ஒரு ஓகேல தான் அக்கா சந்தோஷமா இருக்க போறா, அக்கா இப்ப ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கவும் அவன் நான் இப்ப ஓகே சொன்னா அக்கா சந்தோஷமா இருப்பாளான்னு சொல்லி கேக்குறான். அவரும் ஆமான்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லவும் அந்த மெஷின் ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு இறந்துடுறா. இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட பிரபாவுக்கு ரொம்பவும் ஃபீல் ஆயிடுது. இப்ப எல்லாத்தையும் கேட்ட பிரபா உன்னோட உண்மையான பேர் என்னன்னு சொல்லி கேக்குறான். அந்த பொண்ணு என்னோட பேரு மாயா மேத்யூன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறா. இதுக்கப்புறம் பிரபா அந்த பொண்ணை ரொம்பவும் மிஸ் பண்றான். இதுக்கப்புறம் பிரபா கோயிலுக்கும் போறான். அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப பிரபா நடந்ததெல்லாம் இவர்கிட்ட சொல்லவும் அவரு அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு அவ காதலிச்ச பையனை இது வரைக்கும் யாருன்னு தெரியாது, நிறைவேறாத ஆசையோட இருக்கான்மா, சாந்தி அடையாது, அதனால நீ போய் பாருன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பிரபாவும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை பார்க்க போறான். அந்த பொண்ணோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்போ நீங்க தான் என் பொண்ணை லவ் பண்ண பையனான்னு சொல்லி கேட்கவும் அவனும் ஆமான்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்ப பிரபா கார்ல ஏறப்போ அவனை யாரோ டச் பண்ற மாதிரி இருக்குது. இப்ப திரும்பி பார்த்தா அங்க மாயாக்கு பிடிச்ச அந்த லாவெண்டர் கலர் பூ இருக்குது. இத பார்த்த பிரபா அவளே வந்து தொட்ட மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறான். இப்ப மும்பைல விராஜோட கான்சர்ட் நடக்குது. இப்ப பிரபா வாசிச்சுட்டு இருக்கத சாத்தியா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. இப்ப கடைசியா பிரபாவை சோலோவா வாசிக்க சொல்றாங்க. இப்ப பிரபாவும் மாயா சொல்லி கொடுத்த அந்த டியூனை தான் வாசிக்கிறான். கண்டிப்பா இத பார்த்து மாயா சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாசிச்சுட்டு இருக்கான்.